வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல். பொருளாதார மந்த நிலைமைக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக நம்ம சொல்லலாம். ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. அந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டப்பர்வேர் இண்டஸ்ட்ரி. இவங்க பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ட வெர்ஜின் பிளாஸ்டிக் அப்படிங்கிற பிராண்டட்ல பேட்டர்ன் ரேட்ல உமன்ஸ்க்கு ஒரு வியாபார வாய்ப்பா குடுக்குறாங்க. பெண்களுக்கான வியாபார வாய்ப்பா டப்பர்வேர் இருக்குங்க. ஸோ இந்த நிறுவனத்த பத்தி நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். இன்னைக்கு இந்த நிறுவனத்த பேசறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்பர்வேர் நிறுவனம் அவங்களுடைய திவாலாகும் நிலைமைய நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய காரணம். அவங்க பேங்க்ரப்சிய நோக்கி ஃபைல் பண்ண போயிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட கம்பெனி முழுகிருச்சு. ஸோ இதற்கான மேஜர் காரணம் என்ன? இது முழுகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டப்பர்வேர் நிறுவனம் இவங்க அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் 1946 கிரேட் டிப்ரிசியேஷனுக்கு அப்புறம் 1946 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம் பெண்களுக்கான வருவாயை உயர்த்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பார்ட்டி சேல்ஸ், அதாவது வீடுகளில் போய் அவங்க மக்களை வரவழைச்சு இந்த ப்ராடக்டோடைய பெனிஃபிட்டை சொல்லி அவங்களுக்கு ஒரு விற்பனையை ஏற்படுத்தி அவங்களுக்கு வருமானம் பண்ணி கொடுக்கணுங்கிறத ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நிறுவனம் இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ரீசண்டாக போன வாரத்தில் கிட்டத்தட்ட அதனுடைய ஸ்டாக் நாஸ்டாக்ல 75% மேலே டவுன் ஆச்சுங்க. ஸோ இதற்கான மேஜர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கடன் அளவு அதிகமாயிட்டே இருக்குங்க. ஸோ இதனால அவங்க திவால் நிலைமையை நோக்கி போகிறதா அவங்க அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டப்பர்வேர் 1946 இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 1948 இவங்க அஃபிஷியலாக டப்பர்வேரை ப்ரொமோட் பார்ட்டி சேல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி யுனிக்குவாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இவங்க கொடுக்குறாங்க. மற்ற வேறு யாருக்கும் நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மூலம் பண்ண முடியாது. ஸோ இவங்க இப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த கம்பெனியோட மொத்த எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5450 இவ்வளோ நபர்கள் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 41 கண்ட்ரியில் இவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ இதில் பார்ட்டி ஏஜென்ட் இந்த சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, உமன்ஸ் வீடுங்களில் அவங்கவுங்க ரிலேஷனில் போய் நேரடி விற்பனை பண்ணக்கூடியவங்க கிட்டத்தட்ட 4.65 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதனுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் டைரக்ட் வர்த்தகத்துலேயும் இவங்க நிறையவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிறுவனம் சரிவடையத்துக்கு என்ன காரணம்? அந்த சரிவடையத்துக்கான காரணம் தான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட். நிறைய பேர்த்த கொரோனாவுக்கு அப்புறம் பிஸ்னஸ் நிறையவே மாற்றி போட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கொரோனாவுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டத்தட்ட லாக்டவுன்லேயே நிறைய போயிடுச்சு. யாரும் வெளியில் வர முடியல, ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்க முடியல. நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அடி வாங்குச்சு. மறுபடியும் அவங்க இப்போ ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த பார்ட்டிஸை யாரும் கண்டக்ட் பண்ணல. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் நடக்கலை. ஸோ நிறைய பொருட்கள் தங்கிடுச்சு. ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டெபிட் இது எல்லாமே சேர்ந்து அவங்கள கடன் சுமையை அதிகரிச்சுது. ஸோ இதனுடைய ரிவ்யூ, அதாவது புதுப்பிப்பு நடக்கலை. ஸோ இதன் காரணமாக இந்த பிஸ்னஸில் கடன் அளவு அதிகமாகிடுச்சு. திரும்ப அதே மாதிரி பார்ட்டி ப்ராசஸ் பண்ணல. அவங்க பாலிசிஸில் நிறைய சேஞ்சஸும் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஒரு பல்காக எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றம் கொண்டு வந்தனால அதே அளவுக்கு அந்த பார்ட்னர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களால ஈடு கொடுத்து பிஸ்னஸ் கொடுக்க முடியல. இதனால் அந்த நிறுவனம் கடன் சுமை அதிகமாகி இப்போ திவால் நிலைமைக்கு வந்திருக்கு. இதே தாங்க ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அவங்க ஒரு சில காலகட்டங்களில் அவங்களுடைய கொள்கைகள் மாறும் பொழுதோ அல்லது காலச்சூழ்நிலைகள் மாறும் பொழுதோ அந்த நிறுவனமே இல்லாமல் போய் வர்றதுக்காக ஒரு அர்த்தமாக அமையுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது தெரியாமல் தான் நிறைய பேர் லாங் ஸ்டாண்டிங் பிஸ்னஸை கண்டுபிடிக்க தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ஃபண்டமெண்டல் வேல்யூ அனலைசிங் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இந்த பயிற்சி வகுப்புகள் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் கருதுகிறேன்.
உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. தேங்க் யூ.